Good morning friends. நமக்கு கொடுத்த ப்ராப்ளம் என்னென்னா a particle starting from rest அதோட யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் per second ஸ்கொயர். அது 10 செகண்ட்ஸுக்கு வந்து அதே ஸ்பீடில் போயிட்டுருக்கு, அதே ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. t = 10 seconds. அடுத்தது என்னென்னா அதோடைய வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நமக்கு இருக்க டேட்டா படி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதனால் இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0வாக இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0. அப்போது ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? நமக்கு இருக்க ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படி பார்த்தீங்கன்னா v = u + at. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 + aக்கு பதிலாக 5 இருக்குது, 5 மீட்டர் per second ஸ்கொயர் இன்ட்டு டைமுக்கு பதிலாக 10 செகண்ட்ஸு போட்டிங்கன்னா எனக்கு 50 மீட்டர் per second அப்படின்னு கிடைக்கும். v = 50 மீட்டர் per second. அதுதான் அதனுடைய மேக்ஸிமம் வெலாசிட்டி அட்டைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த கிராஃபில் பீக் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 50 மீட்டர் per second தான் பீக் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதனுடைய கிராஃபுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போது வெலாசிட்டி டைம் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ் ஆக்சஸில் நான் வந்து டைமையும், ஒய் ஆக்சஸில் நான் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியும் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு 10 செகண்டு, அதுக்கப்புறமா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி 4 செகண்ட்ஸ், அப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணி 5 செகண்ட்ஸ் வருது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 செகண்ட்ஸ் வரைக்கும் இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதனால் 20 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் செகண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் டைம் ஆக்சஸில். அதே மாதிரி மேலே செக் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் per second வந்திருக்கு. அதனால் 10 எடுத்துக்கிறேன் நான். வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் per second இருக்கு இல்லையா, அதனால் 10 எடுத்துக்கிட்டேன். 10, 20, 30, 40, அப்புறம் 50. ஸோ 50 மீட்டர் per second மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இருக்க டேட்டா பொறுத்து நம்ம இப்போது வந்து கிராஃபை வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்ட்டில் ஆரம்பித்து 10 செகண்ட் வரைக்கும் அது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறேன், 50லேருந்து நேராக 10 வரைக்கும் அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுறேன். அந்த இடத்துல நான் ஒரு பிளாட் வெயிட் பண்ணுறேன். அந்த இடத்துல ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 0லேருந்து ரெஸ்ட்டில் ஆரம்பித்து 10 செகண்ட் வரைக்கும் அந்த 50 மீட்டர் per second அட்டைன் இருக்குது. அதனால் 0வையும் 50யும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பார்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃபார் 4 செகண்ட்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்றாங்க. எப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வரும்? டைம் ஆக்சிஸுக்கு வந்து பேரலாக மூவ் ஆச்சுன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அது பார்த்திங்கன்னா 14 வரைக்கும் இருக்குது. ஸோ 14 வரைக்கும் ப்ளாட் பண்ணிட்டேன். 10 to 14 அதான் ப்ளாட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எப்போ சொல்லுவீங்க? பேரலல் டு டைம் ஆக்சிஸாக இருக்கணும். அதனால் பேரலல் டு டைம் ஆக்சிஸ் நான் வரைஞ்சிட்டேன். லாஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேட்டர் இட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் 5 செகண்ட்ஸ். ஸோ 19th செகண்ட் வந்து அது 0வை அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம அந்த கிராஃபுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். அப்போ செகண்ட் பார்ட் என்னென்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 50 மீட்டர் per second தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுதான் செகண்ட் பார்ட்டு. தேர்ட் பார்ட் என்னென்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டியூரிங் த ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் போகிற வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த வெலாசிட்டி டைம் கிராஃபில் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தட் இஸ் நத்திங் பட் ஏரியா அண்டர் த கர்வ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏரியா பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிள்னால் நான் மார்க் பண்ணிக்கிறேன் OA BC, அப்புறம் கீழே இருக்குது. அதனால் D and Eயும் மார்க் பண்ணிக்கிறேன். OA அந்த கர்வ் முடியுது இல்லைங்களா, அதனால் அந்த பாயிண்ட்டை நான் D அப்படின்னு சொல்கிறேன். இந்த பார்ட்டை D, அப்புறம் அந்த பார்ட்டை இன்னொரு பார்ட்டை வந்து E அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன ட்ரையாங்கிள் OAD தான் அந்த ட்ரையாங்கிள். இப்போ அப்ளை பண்ணுங்கள். ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ ½ இன்ட்டு பேஸுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா பாருங்கள் 10, 0, அப்புறம் 10 - 0. அடுத்தது ஹைட் என்ன இருக்கும்? 0, 50 இருக்குது. அப்போ என்ன போடுவீங்க? 50 - 0 அப்படின்னு போடுறீங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 5 டைம்ஸ் போகும். 5 5s are 25. ஸோ 250 மீட்டர்ஸ் தான் இதனுடைய டிஸ்டன்ஸாக இருக்கும், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய தேர்ட் பார்ட்டு. லாஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டார்டேஷன் என்னவாக இருக்கும், அதாவது பார்ட்டிகளுடைய நெகட்டிவ் ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் பார்ட் எங்கே இருக்குது? Bலேருந்து C வரைக்கும் அந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் பார்ட் இருக்குது. B to Cயாக இருக்குது. ஸோ B to C கர்வ் நீங்கள் ட்ரா பண்ணும்போது நெகட்டிவ் ஆக்சலரேஷனு. அப்போ என்ன செய்வீங்க? இந்த V டேர்ம்ஸை மார்க் பண்ணுங்கள்.
ஸோ இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 இருக்குது, அதனால் அது v1 எடுத்துக்கிட்டிங்க. ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, அது v2 எடுத்துக்கிட்டிங்க. அப்போ ஆக்சலரேஷன் பார்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? a is equal to v2 minus v1 by t2 minus t1. ஸோ அதை போட்டு எடுத்திங்கன்னா you will get it as, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இல்லையா, அதனால் 0. ஸோ 0 minus 50, ஸோ minus 50 divided by அந்த பார்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 இருக்குது, அடுத்தது -14. ஸோ மேலே நெகட்டிவ் சைனில் வரும், ரிட்டார்டேஷன்றதெல்லாம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்கிறாங்க, நெகட்டிவ் சைன் வரும். அதில் -50/5. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு -10 m/s² அப்படின்னு வரும். ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷனாக எனக்கு ஆன்சர் என்ன இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. மைனஸ்ன்றது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.